உனக்குள்ள அந்த இச்சை வந்துருச்சுனாலே, அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு வந்துருச்சுனாலே கணக்கு ஒண்ணுதான்ட்டார். அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க நினைவை. நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அதுலேயே தான் கவனம் செலுத்துறாங்க. அதனால தான் பாருங்க அவங்களுக்கு வர்ற விளைவுகளை அவங்களால தடுக்கவே. இப்போ உங்களுக்கு வர்ற விளைவுகளை நீங்க தடுக்க முடியாது. ஏட்டிக்கு முட்டியா நடந்துகிட்டு தான் இருக்கும், வித்தியாசமான காரியங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை தடுக்கவே உங்களால முடியாது. காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, அது எங்க இருந்து வருதுன்றதை நீங்க கவனிக்கணும். ஆமாவா இல்லைங்களா? பாருங்க, அது எங்க இருந்து வருது, எப்படி வருது, அதை நீங்க கவனிங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அது உன் நினைவுல இருந்து வருது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். யாரோட இருதயத்தை? உங்க ஹார்ட்ட, உங்க இருதயத்தை எத்தனை காவல் போட முடியுமா போடுன்றார். எல்லா காவல்னா எத்தனை காவல் இருக்கோ போட்டுக்கோ. எதுக்கு? ஏன்னா அந்த இடத்திலிருந்து தான் ஜீவன் புறப்பட போகிறது. அப்ப உங்களுக்கு ஜீவன் எங்க இருந்து வரப்போகுது? சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் எங்க இருந்து வரப்போகுது? உங்களுக்குள்ள இருந்து தான். அப்போ உங்களுக்குள்ள இருந்து புறப்பட போகுது. இப்ப பாருங்க, அந்த கிணறை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, ரொம்ப கவனமா வச்சிருப்பாங்க. ஏன்னா கண்டது கெடுது விழுந்து என்ன ஆயிடக்கூடாது, அந்த கிணறு கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரிதான் அவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணிக்கோ. ஏன்னா அங்க இருந்துதான் ஜீவன் புறப்பட போகுது. அப்ப ஜீவன் எங்க இருந்து வரப்போகுது? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருந்துதான். அப்ப நீங்க அதனாலதான் எதை கவனிக்க சொல்றாருன்னா, உங்க நினைவை கவனிங்கன்றார். உங்களுக்கு வாழ்வு எங்கேயோ இருந்து வரப்போகுதுன்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, உட்காராதீங்க. வாழ்வு அங்க இருந்தெல்லாம் வராது, எங்க இருந்து வராது, அவர் உங்களுக்குள்ள இருந்து வருன்றார். ஏன்னா ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆளா படைச்சிருக்கிறார். உங்க நினைவுக்கே வல்லமை இருக்குது. பாருங்க எப்படி நீங்க உங்க நினைவுக்கே பவர் இருக்குன்றார். உங்க நினைவுல வல்லமை இருக்குது. அருமையான சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, கவனிச்சு பார்த்தீங்களா? மாம்சத்துல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவுதான் இருக்கு, என்ன செய்ய போற, உன் எதிர்காலம் என்ன போகுது, எப்படி வாழ போற, நீ என்ன பெரிய கலெக்டராவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, இதைத்தானே வச்சிருக்கிற, இதைத்தானே செய்ய போற, என்ன பண்ண போற, இது மாம்சம் சொல்லுது. ஆனா ஆவியின் சிந்தை என்ன தெரியுங்களா? நிச்சயமா என் தேவனால் முடியும், தேவனால முடியும், சகலத்தை செய்ய முடியும். ஆமென். அதான் பாருங்க, ஆவியின் சிந்தை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, எந்த சிந்தை சிந்திச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற, அதுல இருந்து தான் தொடங்கும். இப்போ உங்களுக்குள்ள எழும்புகிற சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. இன்னைக்கு பாவ சிந்தை உலகத்தை என்ன பண்ணிக்கிடுச்சு, பிடிச்சு வச்சிருக்குது. ஏன் அவங்கள அது பிடிச்சு வச்சிருக்குது? ஏன் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வேற வேற மாதிரியான பாவ சிந்தனையா வருது அப்படின்னு சொன்னா, அந்த பாவ சிந்தை அவங்களுக்கு முதல்ல இன்பமா இருக்கிறதுனால அந்த சிந்தனையை பிடிச்சு வச்சிருக்காங்க. நமக்கு எந்த சிந்தையை பிடிச்சு வச்சிருப்போம்? கேட்கல பாருங்க. எந்த சிந்தையை பிடிச்சு வச்சிருப்பான்? முதல்ல உங்களுக்கு எந்த சிந்தை வந்தாலும் அது உங்களுக்கு அந்த சிந்தனை என்னத்தை கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமாவா இல்லைங்களா? இப்படி பசங்க கேட்டுக்கிட்டு இருந்தா சந்தோஷமாவா இருக்க என்னையா? ஆமாவா இல்லைங்களா? அதை விட்டு போட்டு இங்க அப்படி 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 இப்படி லைட்டை போட்டு அப்படி ஒரு டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மனது எதை விரும்புதுன்னா, எது மேல ஒரு சந்தோஷம் இருக்குதோ அந்த மாதிரி நினைவுகளை ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது, விரும்புது. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு நீங்க போய் உலகத்துல போய் பாவம் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை காரி துப்பிடுவேன். ஆமாவா இல்லைங்களா? அநேகமா நீ இயேசு கோயில்காரனா தான் இருப்பேன்றான். அல்லேலூயா. நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். இப்படிதான் பாருங்க, ஒரு பிள்ளை வந்து பெரிய பள்ளி ஸ்கூல்ல கொயர் இது நடந்துச்சு, அசம்பிளி நடக்கும்போது அங்கே வந்து அந்த பிரின்சிபால் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, யாரும் எந்த மதத்தை பற்றி என்ன பண்ணக்கூடாது, பாடக்கூடாது, பொதுவான ஒரு பாடலை வந்து பாடுங்கள் அப்படின்னு ஒரு பிள்ளை போச்சான். இந்த பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பிள்ளை ஒன்றுமே சொல்லலையா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னுச்சா. உடனே பிரிஞ்சுவாள் பின்னாடி சொன்னேன், இப்போ தானே உன்னை சொன்னேன் இயேசு பாட்டு பாட வேணாம்னு. நான் இயேசு பாட்டலாம் பாடலையே, பரிசுத்தர்னு தானே சொன்னேன். எங்களுக்கு தெரியும்ல பரிசுத்தர்னு அவர் தானே. அல்லேலூயா. பார்த்தீங்களா?
அப்போ உலகத்துல போய் நீங்க இத வந்து நம்ம மட்டும் தான் பேசுறோம். ஏன் மத்தால் பேசுறதுக்கு தைரியம் வரமாட்டேன்னுது? ஏன்னா வேதம் சொல்லுது, நான் உங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறேன்.